எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் நபீலா. நான் நடந்து முடிஞ்ச குரூப் 2 எக்ஸாம்ஸில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் செக்யூர் பண்ணியிருக்கேன். புகழ் அனைத்தும் இறைவனுக்கே. அண்ட் என்னோட டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கு என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணேன்னா, ஃபிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் 100 மார்க்ஸ் லிட்ரேச்சர் பார்ட்டுக்கு வரும். ஸோ நான் வந்து இங்கிலீஷ் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கிலீஷ்க்கு நம்ம வந்து என்ன எஃபர்ட் போடணும் அப்படின்னா, ஒரு 25 போயம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 25 போயம்ஸை வந்து நான் ஃபுல்லாகவே வந்து மக் பண்ணி லைன் பை லைன் படிச்சிருந்தேன். அதோட ஆத்தர்ஸாக இருந்தாலும் அதில் என்னென்ன ஃபேக்ட்ஸ் இருக்குது, அந்த ஆத்தர்ஸ் எந்த கண்ட்ரிலேருந்து வந்திருக்காங்க, அவங்களோட அந்த டைம் ஸ்பேன் என்ன, லைஃப் ஸ்பேன் என்ன, இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் எல்லாமே வந்து நான் கண்டிப்பாக படிச்சிருவேன். அதை மிஸ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஃபேக்ட்ஸை வச்சு தான் வந்து காம்படிஷன். ஸோ ஃபேக்ட்ஸை எலிமினேட் பண்ணிட்டு போனோம்னா நம்ம காம்படிஷன்லேருந்து வெளியே போயிடுவோம். ஸோ ஃபேக்ட்டுக்கு எப்போவுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஸோ அடுத்தது வந்து ப்ரோஸ் வந்து ஒரு 14 ப்ரோஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ரோஸ்லேயுமே வந்து என்னென்ன ஃபேக்ட் இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் தெளிவாக படிச்சு வச்சிருக்கணும். தேர்ட் வந்து என்னன்னா கிராமர் வந்து நிறைய ஒர்க் பண்ணி பார்க்கணும். நிறைய இதை வந்து நம்ம கான்செப்ட் புரிஞ்சிட்டாலே கிராமர் வந்து போட்டுடலாம். ஃபர்ஸ்டே வந்து ப்ரோஸ் அண்ட் ப்ரோயம் வந்து படிச்சுட்டு கண்டினியூஸாக நம்ம கான்ஸ்டன்ட்டாக ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா ஃபேக்ட் சீக்கிரமாக மறந்து போயிடும். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் 25 மார்க்ஸ் ஆப்டிடியூட் வரும். டெய்லி மேக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு வந்து ஸ்பீடு வரும். கால்குலேட் பண்ணி அந்த டைம்குள்ள நம்மளால முடிக்க முடியும். அண்ட் ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பாலிட்டிக் தான் நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எப்பவுமே கொடுப்பேன். பாலிட்டியிலுமே இம்பார்ட்டண்ட்டாக ஆர்டிகல்ஸ், அமெண்ட்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அந்த க்ரொனாலஜி, பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், ஸ்பீக்கர், இவங்களோட க்ரொனாலஜி வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். இந்த ஃபேக்ட்ல தான் நம்ம தப்பு பண்ணிடுவோம். ஸோ வந்து ஃபேக்டை எப்போவுமே கரெக்டாக படிச்சிடணும். அதுக்கப்புறம் ஐஎன்எம், இது எல்லாத்துக்குமே வந்து சிலபஸ் இருக்கும். சிலபஸில் ஒரு லீடர் இருக்காங்க அப்படின்னா அந்த லீடர் அவங்க என்ன இயரில் பிறந்தாங்க. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இருக்காங்க அப்படின்னா அவங்க ஜூலை 30th பிறந்திருக்காங்க. அதை ஹாஸ்பிட்டல் டேயாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஃபேக்ட் இதெல்லாம் நம்ம எங்கேருந்து பார்க்கலாம் அப்படின்னா ப்ரீவியஸர் கொஸ்டின்ஸ். ஸோ வந்து ப்ரீவியஸர் கொஸ்டின்ஸும் வந்து நம்ம சைட் பை சைட் வந்து பார்த்துட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால ப்ரிலிம்ஸில் ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்து கிளியர் பண்ண முடியும். அண்ட் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் சிலபஸ் தான் கீ. சிலபஸ்ல என்ன வேர்ட் இருக்கோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நீங்க போனீங்கனாலே போதும், மெயின்ஸ் வந்து கிளியர் ஆயிடும். குரூப் 2 மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, குரூப் 2 நிறைய கொடுத்துருப்பாங்க. நம்மளால வந்து டைமுக்கு கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ நிறைய ப்ராக்டிஸ் எடுத்து பேப்பரை கம்ப்ளீட் பண்ணும். பேப்பரை ப்ரெசென்டபிளா இருக்கணும், நல்ல லைன் போட்டிருக்கணும். தேர்ட் வந்து ஒரு லெஜிபிள் ஹேண்ட் ரைட்டிங் இருந்தா போதும். நான் வந்து ரொம்ப சூப்பர் ஹேண்ட் ரைட்டிங்லாம் இல்லை, லெஜிபிள் பார்த்தா வந்து நான் என்ன எழுதிருக்கேன்னு புரியும். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நான் நீட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணாலே நம்மளால வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்து கிளியர் பண்ண முடியும். ஸோ நான் அதான் பண்ணேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ எல்லாருக்குமே நான் என்ன சொல்றேன்னா, தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும். ஸோ வந்து எப்போவுமே நம்ம ஹார்ட் ஒர்க் ஃபெயில் ஆகவே ஆகாது. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில். ஸோ உங்க மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு நல்லா படிச்சிங்கன்னா, ஒரு கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் போட்டால் கண்டிப்பாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். நானும் அப்படி தான் பண்ணேன். எல்லாருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக்.